அப்போ சடனாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெவி ப்ளீட் ஆச்சு. லவ்லாபுடைய 4-in-1 கன்வெர்ட்டபிள் பேபி ஹை சேர். அப்புறமா தான் மக்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. பேபியோட ஹார்ட் பீட் வந்து டோட்டலாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன் அந்த பேபியை செம்மையா இவ்வளோன்னு இருந்தாங்களா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. ஸோ நான் ஏன் சோலோவாக வந்திருக்கேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணலாம். அதுக்கான ரீசனாக நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன். பாஸ்ட் 3 மந்த்தாகவே நிறைய பேர் ரெகுலராக கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம், உங்கள் செகண்ட் பேபி என்ன ஆச்சு, எதுக்கு நீங்கள் வந்து அபார்ட் பண்ணீங்க, ஏன் ஹாஸ்பிட்டல் 2 times போனீங்க, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ என்னோட அபார்ஷன் ஸ்டோரியை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதான் வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ ஃபைனலாக எனக்கு வந்து ஒரு டைம் கிடச்சிருக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது நிறைய பேர் வந்து ரெகுலராகவே யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் பர்சனலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதோ சரி, எனக்கு காமனாக நம்ம ஐடிக்கும் வந்துட்டு என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் வந்து உங்கள் செகண்ட் பேபி பற்றி பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராக கேட்டுகிட்டே இருப்பீங்க. அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும், இது மாதிரிலாம் இருக்கான்றது எங்களுக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பீங்க. ஆக்சுவலி நாங்கள் ஏன் லாஸ்ட்டாக நம்ம செகண்ட் பேபி பற்றி பெருசாக ஷேர் பண்ணிக்கல, மெயின் ரீசன் வந்து நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நம்மளோட சேனல் பார்க்குறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை ரிலேட்டும் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களை மாதிரியே நாங்கள் இப்போ செக்கப் போனோம், உங்களை மாதிரியே எனக்கு உடம்பு இருக்குது, உங்களை மாதிரியே நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன், இந்த டேப்லெட் எடுத்துக்கிறேன், ஸோ எனக்கும் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்போ என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ சடனாக இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா வியூஸ்க்காக நாங்கள் வீடியோ போட்டுட்டு அதை பார்த்து உங்களுக்கு ஃபியர் வந்து நமக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சுனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் வரக்கூடாதுன்றதுக்காக பேபி இல்லைங்கிறத மட்டும் ஒன்லைனில் நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதை டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்களுக்குமே ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்து. ஸோ நம்ம செகண்ட் பேபி நம்ம கிட்ட இருந்திருந்தாங்கன்னா இப்போ எனக்கு வந்து 6 months இருந்திருக்கும். பட் ஓகே ஃபைன், நமக்குன்னு என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நமக்கு வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பற்றி உங்ககிட்ட சொல்லிடுற மக்களே. லக்கிக்கு ஃபுட் கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ கஷ்டன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நிறைய ரிசர்ச் பண்ணோம். ஹை சேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு பெஸ்ட்டாக பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் லவ்லாபுடைய 4-in-1 கன்வெர்ட்டபிள் பேபி ஹை சேர். இந்த ஹை சேரை நாங்கள் சூஸ் பண்ணுறது காரணம் இதில் 4-in-1 டிசைன் இருக்கு மக்களே. இதை நீங்கள் ஹை சேராக யூஸ் பண்ணலாம், பூஸ்டர் சீட்டாகவும் யூஸ் பண்ணலாம், கோர்ஸ் லோ சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லோ சீட்டிங் ஆன் ஃப்ளோர்லையுமே இதை நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரேவோட யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு பேபி டேபிளுமே அவங்க கொடுக்குறாங்க. இதில் 5 point சேஃப்டி ஹார்னஸ் இருக்கு. இது உங்க பேபியை ரொம்ப செக்யூரா கம்ஃபர்டபுளா உட்கார வைக்கும். இதுல இருக்க நான் ஸ்லிப் அண்ட் ஆன்டி டிப்பிங் லெக் பேஸ் பேபிஸ் ரொம்ப கிரிப்பாவே பிடிச்சிக்கும். இதை கிளீன் பண்றத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். இதுல ரிமூவபிள் வாஷபிள் சீட் பேட் இருக்கு அண்ட் ட்ரே இருக்கு. ஸோ பேபி சாப்பிட்ட அப்புறம் அந்த டைனிங் ட்ரேவை ஈஸியா எடுத்து நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பாக்ட் அண்ட் லைட் வெயிட் டிசைனும் கூட. ஈஸியா உங்க வீட்டுல எங்க வேணுமோ இதை நீங்க மூவ் பண்ணிக்கலாம். வேணாங்கிற போது இதை நீங்க ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த அட்ஜஸ்டபிள் ட்ரேவை பேபிஸோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ட் கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மீல் டைம்ல உங்க பேபியும் ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னா growing with your baby இந்த லவ்லாபுடைய 4-in-1 கன்வெர்ட்டபிள் பேபி ஹை சேரை உங்க பேபிஸ் லைஃபோட ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட்டா நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் போத் Amazon, Flipkart and lovelab.com இது எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இதோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, மறக்காம செக் பண்ணி. ஸோ மார்ச் மந்த் நான் வந்து ப்ரெக்னன்சி செக் பண்ண மக்களே. அப்போ எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு. இந்த 2020 சடனாக ஒரு வெயிட் கெயின் இருந்துச்சு. அந்த ஒரு மந்த்து ஒரு 2 kg அப்படியே சட்டுன்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோலாக தான் இருந்துட்டு, பட் அதை நான் ப்ரெக்னன்சி கூட லிங்க் பண்ணவே இல்லை. ஸோ பீரியட்ஸ் எனக்கு ஒரே ஒரு நாள் தான் தள்ளி போச்சு. சரி எதுக்கும் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ண உடனே 2 கோடு செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஈவன் லக்கி பேபிக்கு கூட அந்த லைன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வரல. அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் அப்பயே சொன்னேன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் செக்கப்லேயே காட்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அல்லு கிட்ட சொல்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாட்டுமே சொல்கிறது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஃபஸ்ட் செக்கப் நம்ம போகும்போது கிட் மட்டும் தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. சாக்கில் வந்து பேபியே இன்னும் வரலை. சாக்குனா கர்ப்பப்பை, அதுக்குலாம் வந்து பேபியே இன்னும் வரலை, பிகாஸ் ரொம்ப ஏர்லியாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போய் பார்த்தா தான் நமக்கு பேபியோட ஃபார்மேஷன், ஹார்ட் பீட் எல்லாமே தெரியும் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் செக்கப்பில் ஹார்ட் பீட் வரவே இல்லை பேபி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அந்த சப்க்ரானிக் ஹெமரேஜ் அது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் செகண்ட் வாட்டி ஸ்கேனுக்கு போனோம் ஒரு 2-3 weeks கழிச்சு. ஸோ அப்போ வந்து பேபியோட ஹார்ட் பீட் வந்துருச்சு, பேபி ஹெல்த்தியாக இருக்காங்க. சப்க்ரானிக் ஹெமரேஜ் வந்து குறைஞ்சு, அதை சப்க்ரானிக்னா அந்த பிளட் கிளாட் மாதிரி பேபி சுற்றி பிளட் கிளாட் மாதிரி இருக்கும்.
அது நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஓகே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி தான் வந்து அமுச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த செகண்ட் ஸ்கேன் நான் போயிட்டு வந்துட்டு எல்லாமே ஓகேன்னு டாக்டர் சொல்லி அனுப்புனாங்கல்ல. ஸோ அந்த செகண்ட் ஸ்கேன் போயிட்டு வந்துட்டு அப்புறமா எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுது மக்களே. அந்த ஃபஸ்ட்டு லக்கி பேபிக்கெலாம் நான் வாமிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு இந்த செகண்ட் பேபிக்கு பெரிய வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை, எப்பயாவது ரேராக தான் எடுப்பேன். ஆனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டே இருக்கும். லக்கிக்கு வாமிட் மட்டும் பண்ணால் பட் ஆனால் டயர்ட் ஆகாது. ஆனால் இப்போ ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும், என்னால் நிற்கவே முடியாது, தூக்கமாக வந்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் சொல்லுவாங்கல்ல, அது ஃபுல்லாகவே வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்பப்போ எனக்கு நடுவில் வந்து பேபி டெலிவரி வரும்போது நம்மளுக்கு ஒரு பெயின் வரும் பார்த்தீங்களா, பேக் பெயின்லலாம் ஒரு பெயின் வரும். அந்த பெயின் எனக்கு வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக குத்துற மாதிரி ப்ரிக்கிங் பண்ணுற மாதிரி. அப்புறம் எனக்கு லைட்டாக ஸ்பாட்டிங் இருந்துச்சு, பிளட் ஸ்பாட்டு. நாங்கள் உடனே அப்போயே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். ஸோ டாக்டர் வந்து காமன் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். அந்த சப்குரானிக் சரியானாலுமே நீங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறமா தான் மக்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கொஞ்சம் பேக் பெயின் வந்து ஹெவி பேக் பெயின் ஆயிடுச்சு. ப்ரெக்னன்சி ஒரு ப்ரெக்னன்சி நமக்கு டிஃபர் ஆகும்ல சிம்டம். ஸோ அந்த மாதிரி நினச்சி நாங்களும் மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளேயே இந்த சோஃபா, இந்த பெட்ரூம், அதை தவிர வேறு எங்கேயுமே நான் போக மாட்டேன், அப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ சடனாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெவி ப்ளீட் ஆச்சு. நைட்டு வந்து படுத்துட்டு இருக்கேன் ஒரு 2 o'clock போல், நல்லா எனக்கு ஃபீல் ஆகுது ப்ளீட் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் மார்னிங்கே நாங்கள் எழுந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போனவுடனே அவங்க எனக்கு டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. பட் பேபி வந்து ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது காமன் தான், ப்ளீடிங் வந்துட்டு இட்ஸ் அ நார்மல் இஷ்யூ, நீங்கள் இதுக்காக வருத்தப்படாதீங்க, மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அப்பையும் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீடிங் ஆகிறதுக்கு 2 to 3 days முன்னாடி தான் நாங்கள் 3rd month ஸ்கேன் போயிருந்தோம். ஸோ அந்த ஸ்கேனில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, பேபியை சுற்றி ரொம்ப லென்த்தாக சப்குரானிக் அந்த பிளட் கிளாட் வந்து அப்படியே பேபி சுற்றி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு 3rd month ஸ்கேனில் வந்து சொன்னாங்க. எங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஜஸ்ட் 0.03 mm ரொம்ப குட்டியாக இருந்த அந்த சப்குரானிக் வந்து இப்போ இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. குறைஞ்ச சப்குரானிக் வந்து இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த ப்ளீடிங்க்கு ஒரு 2 days முன்னாடி இந்த ஸ்கேன் முடிச்சுட்டு வந்த அப்புறமா தான் எங்களுக்கு வந்து ப்ளீடிங் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அப்போயும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த அப்புறம் எனக்கு ஹெவி பேக் பெயின். நார்மல் டெலிவரி ஆகுச்சுன்னா ஒரு பெயின் வரும், நான் சொன்னல, அந்த மாதிரி பெயின் எக்ஸ்ட்ரீமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஹாஸ்பிட்டல் கிளம்பிலான்னு திருப்பியும் ஹாஸ்பிட்டல் நாங்கள் போயிட்டோம். அந்த டே தான் வந்து எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு டே. ஏன்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது, அது பாட்டுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்ச ஒரு டே. பிகாஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போன உடனே ஃபஸ்ட்டு செக் பண்ணி சொன்னாங்க, பேபியோட ஹார்ட் பீட் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் அப்சர்வேஷனில் இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சடனாக பேபியோட ஹார்ட் பீட் வந்து டோட்டலாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்கேனில் அது நமக்கு தெரியும்ல. ஸோ பேபியோட ஹார்ட் பீட் இல்லைன்னு சொன்னோடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எனக்கும் அள்ளுக்கும். ஸோ இதுக்கு மேலே வேஸ்ட்டு தான், ஓகே நம்ம பேபியை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அள்ளு. ஸோ இது மாதிரி ஒரு நியூஸ் கேட்கும்போது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு மார்னிங் 6 o'clock போல் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க மக்களே. ஃபஸ்ட்டு டேப்லெட் இன்சர்ட் பண்ணாங்க, கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 6 o'clock போல் ஒரு டேப்லெட் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. அது போட்டோன்னே செம்ம குளிர் மாதிரி வந்து, ஆல்ரெடி க்ரையிங் மோடில் இருக்கோம் நானும் அழுவோம், அது இன்னும் குளிர் வந்து இன்னும் அழுது ரொம்ப இதுவாகிடுச்சு. பட் அந்த ஃபஸ்ட்டு டேப்லெட்டில் எனக்கு எதுவுமே தெரியல, ஜஸ்ட்டு படுத்துகிட்டே தான் இருந்துட்டு இருந்தேன். வாட்டர் லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி நமக்கு நார்மல் டெலிவரிக்கு என்ன ப்ராசஸ் என்னென்ன நடந்துச்சோ அதே மாதிரி இந்த பேபிக்குமே எனக்கு அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செகண்ட் டேப்லெட்டில் வாட்டர் மட்டும்தான் லீக் ஆகுது, பட் பேபி வரவே இல்லை. சரி 3rd டேப்லெட் போடுங்கன்னு திருப்பி 4 hours கழிச்சு இன்னொரு டேப்லெட் எனக்கு போட சொன்னாங்க. கரெக்டாக நான் போட்ட உடனே நம்ம செகண்ட் பேபி வந்து வெளியே வந்துட்டாங்க. நான் பார்த்தேன் அந்த பேபியை, செம்மையாக இவ்வளோன்னு இருந்தாங்களா, கண்ணு மூக்கு எல்லாமே இருந்துச்சு, நெயில்ஸ் மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே குட்டியாக இருந்துட்டு இருந்தாங்க, லக்கி மாதிரியே இருந்தாங்க. பேபியை பார்த்துட்டு வளர்க்க முடியல நம்மளால அந்த பேபின்ற ஒரு ட்ராமா வந்து இருந்துகிட்டே இருக்கும். நைட் டைமில் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேபி வெளியே வந்தோன்னா நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அப்போ அல்லு இல்லை. பேபி வந்த அப்புறமா செம்ம ஹெவி பிளட் லாஸ். ஒரு குடம் ஃபுல்லாக இல்லை, ஒரு 2 குடம் ஃபுல்லாக பிளட் லாஸ் ஆகிருக்கும். அவ்வளோ பிளட் வந்துட்டே இருந்தது. பேபி வெளியே வந்த உடனே எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் போகிறதுனா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ ஸ்கேன் எதுவுமே பண்ணலை. பிகாஸ் இப்போ தான் பேபி வெளியே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு 10 டேஸாவது பஃபர் டைம் வேணும். அப்போ தான் உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துருச்சான்றதை செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்களையும் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு 10 டேஸ் கழிச்சு திருப்பி செக்கப்புக்கு வாங்க. இந்த பஃபர் டைம் முடிஞ்சு தான் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும், உள்ளே வேறு ஏதாவது இருக்கான்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எனக்கு அந்த நெக்ஸ்ட் 3 டேஸ் என் லைஃப்பில் மறக்கவே முடியாத அளவுக்கு வச்சு செஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பிளட் லாஸ், நிற்க முடியாது, உட்கார முடியாது, எதையுமே பண்ண முடியாது. டேப் ஓப்பன் பண்ணால் எப்படி வாட்டர் வரும், ஸோ அந்த மாதிரி பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். திருப்பி ஹாஸ்பிட்டலே போய் அட்மிட் ஆகிடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு 3 டேஸ் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நார்மலாக அந்த பிளட் வந்து ஓரளவுக்கு பிளட் ஃப்ளோ கம்மியானது, கொஞ்சம் என்னால் எழுந்து உட்கார முடிஞ்சது, அந்த மாதிரிலாம் நான் பேக் டு த நார்மல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். எல்லாமே கிளியர் அப்படின்ற மாதிரி நாங்களும் ஒரு மைண்ட் செட் வந்துட்டோம். ஓகே, இந்த பேபி வந்து நம்ம கூட இருக்கணும்னு அவங்க நினைக்கல, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நாங்களே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு திருப்பி நாங்கள் வந்து போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த செகண்ட் செக்கப்பில் செக் பண்ணும்போது பார்த்தா உள்ளே ஃபுல்லாக அந்த டர்ட் இருக்குது. எந்த அளவுக்கு நமக்கு பேபியோட டர்ட்ஸ் வெளியே வந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு டர்ட்ஸ் வந்து இன்னும் உள்ளே ஒட்டிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணி. திருப்பியும் நம்ம வந்து நார்மல் டெலிவரியெல்லாம் பண்ண முடியாது, டிஎன்சி பண்ணி தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். திருப்பி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கண்டிப்பாக அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் டிஎன்சி வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும், நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் பிளட் லாஸ்லாம் உங்களுக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லி தான் அட்மிட் ஆனோம். நாங்கள் இவங்க இன்ஃபார்ம் பண்ண ஒரு 2 to 3 டேஸ்லேயே டிஎன்சிக்கு போய் அட்மிட் ஆகிட்டோம். அதில் ஒரு குட்டி கோளாறு ஆகிடுச்சு. என்னென்னா, நமக்கு டிஎன்சி பண்ணும்போது நம்ம சாப்பிடவே கூடாது எதுவுமே. பட் நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட ஹாஸ்பிட்டலில் யாருமே இன்ஃபார்ம் பண்ணாததுனால காலை நல்லா முக்கு அப்புறம் லஞ்ச்லேயும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். ஸோ அவங்க ஜென்ரல் அனஸ்தேஷியா கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு ஸ்பைன் அனஸ்தேஷியா கொடுத்துட்டாங்க டிஎன்சி பண்ணுறதுக்கு. எனக்குமே அந்த ஸ்பைன் அனஸ்தேஷியா பற்றி எனக்கு பெருசாக தெரிலங்கிறது நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன் மக்களே. அப்புறம் நைட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலே இருந்தோம். ஏன்னா அந்த ஜென்ரல் அனஸ்தேஷியா கொடுத்தா உடனே நம்ம நார்மல் ஆகிடுவோமா. ஆனால் ஸ்பைன் அனஸ்தேஷியா வந்து சுத்தமாக அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு நாளாவது தேவைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே பிடிச்சி போட்டாங்க நைட். அப்புறம் டிஎன்சி முடிஞ்சிச்சு. டிஎன்சி ப்ராசஸ் ஒரு 20 minutes அப்படி தான் பண்ணாங்க. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டு அடுத்த நாள் வந்து நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பைன் அனஸ்தேஷியா கொடுத்தா தலைவலி வரும், மண்டை வலி வரும்ன்றதுலாம் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. வீட்டுக்கு வந்து மொதல் நாள் ஓகேவாக இருந்துச்சு. பிகாஸ் அப்போ நிறைய ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி அமிச்சாங்கல்ல, ஃபைன் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் தான் மக்கள் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. தலையை தூக்க முடியாது, எழுந்து உட்கார முடியாது. எழுந்து உட்காந்தா இந்த பேக் மண்டை பட்டு 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 பட்டுன்ட்டு அப்படியே யாராவது சுற்றி வச்சு அடித்தா மாதிரி இருந்துகிட்டே. எனக்கு என்ன நடக்குதுங்கிறதுனால கிளியராக எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல. இதனால எனக்கும் அல்லுக்குமே சண்டை வந்துச்சு அந்த டைமில். அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக்கு போனோம். ஸோ அவங்க கிளியராக சொல்லி அனுப்பிச்சாங்க, ஸ்பைன் அனஸ்தேஷியா கொடுத்தா பில்லோ யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய தண்ணி குடிச்சு அந்த அனஸ்தேஷியாவை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும், அப்போ தான் உங்கள் உடம்புல இருந்து அது போகும். நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இஷ்யூ. ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ட்ரிப்ஸும் போட்டு, அப்புறம் வீட்லேயும் நாங்கள் ஒரு கண்டினியூஸாக 2 days வந்து ஒருத்தவங்க வச்சு ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதான் மக்களே நம்மளோட அபார்ஷன் ஸ்டோரி. இது எனக்கு அபார்ஷனா மிஸ்கேரேஜா எனக்கு அதோட எக்ஸாக்ட் மீனிங்கே தெரியும். நிறைய பேர் மிஸ்கேரேஜ் சொல்லுங்கள். நாங்கள் மிஸ்கேரேஜ்னால் என்னது, அபார்ஷன் பேபி இல்லைன்றது எது எக்ஸாக்டாக மீன் பண்ணுன்றது கூட எனக்கு தெரியல. இதான் மக்களே. ஸோ இந்த அபார்ஷனில் வந்து என்னென்ன இஷ்யூ ஆச்சு, என்னென்ன நான் ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன எனக்கு தெரியாமல் நான் பண்ணேன், இது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை. மிஸ்டேக்ஸ் நான் பண்ணதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு கன்சர்னுக்காகவும் தான் இதை நான் சொல்லுவேன். எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி இருக்குது, செகண்ட் பேபி தானே அப்படின்னு. ஆக்சுவலி அது வந்து செகண்ட் பேபியும் ஒரு பேபி தானே அப்படின்னு நம்ம பேசினாலுமே 100% உண்மை, நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேபியாவது இருக்குது. பேபி கூட இல்லாமல் எவ்வளவோ பேர் வந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது, ஸோ நமக்காவது அட்லீஸ்ட் ஒரு பேபி இருக்குது. அப்போ பேபி இல்லாதவங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் 3 months ஒரு பேபியை நம்ம ஸ்டொமக்கில் வச்சுட்டு நமக்காக அந்த பேபி வரப்போகுது. ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு பேபியே இல்லை, எனக்கு வந்து ஒரு 7 times அபார்ட் ஆகிருக்கு, 8 times வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னு போதெல்லாம் 8 times இந்த விஷயங்களெல்லாம் கோத்ரூ, ஒரு ஃபர்ஸ்ட் பேபிக்கே இவ்வளோ விஷயங்களை கோத்ரூ பண்ணும்போது உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும்? மென்டல் பெயின், ஃபிசிக்கல் பெயின், நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பேசுகிற அந்த விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுன்றதை நான் உண்மையாகவே ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேபியே இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றத கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த பெயின் நிஜமாகவே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவுமே நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். அல்லு இல்லாமல் நான் ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸில் வந்து கண்டிப்பாக அல்லு இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவன் தான் டோட்டலாக என்னை பார்த்துக்கிட்டேன். என்னால் நிற்கவே முடியாது, பிளட்டாக இருக்கும், க்ளீன் பண்ணுறது
ஒரு நாப்கின் வாங்கிட்டு வரதுலேருந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே எனக்கு அல்லு தான் பண்ணா. நிறைய பேர் நீங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணுறீங்க, ஏன் உங்கள் கூட யாருமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா எங்களுக்கு யாருமே என்ன அல்லு ஒரு 10 பேர் இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விட பெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டதுனால எங்களுக்கு யாருமே தேவைப்படலையான்னு அல்லுக்கு நான் கண்டிப்பாக டேங்க் பண்ணிட்டே இருப்பேன். அவன் இருக்கும்போது நம்ம இதை சொன்னோன்னா அவன் கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அதனால் தனியாக அவனுக்கு நன்றி கடன் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். எவ்வளோ டேங்க் பண்ணாலும் பத்தாது மக்களே, இது சும்மா சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பெயினாக இருக்கும். அவனே கஷ்டத்தில் இருந்தாலுமே நான் கஷ்டத்தில் இல்லை, எல்லாம் ஓகே ஆகிடும்னு அதை நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் அவன் எல்லாமே பார்த்து கரெக்டாக அது செஞ்சது வந்து அதுவுமே ஓகே. சரி ஓகே மக்களே, நான் உங்களை வேறு வீடியோவில் மீட் பண்ண. பை.